ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம விஜயா இருக்காங்களே மோப்பம் முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோப்பம் முடிச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மீனாட்ட சும்மா டென்ஷன் பண்ணுற நீ, ரொம்ப டென்ஷன் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. என்னத்துக்கு அவன் ஏதோ பண்ணுறான், பிரச்சனை இருக்கு உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலன்னு சொல்லி கேட்க, என்னத்துக்கு நீ சால்வ் பண்ண போறியா, பிரச்சனை ஊதி பெருசாக்க தானே போகிற, அப்படியே வட்ட மாமியா தானே நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இடையில எந்த அளவுக்கு லிமிட்டாக நுழையணுமோ அந்த அளவுக்கு நுழைமா, உன் புள்ள தான் வேணான்னு சொல்லலை, அதுக்காக ரொம்ப ஓவராக நுழையாத அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ரோகிணி ஒரு பக்கம் நம்ம மனோஜை கூட்டம் வந்தால் வாயில் கட்டு போட்டிருக்காங்க. எதுக்கு, வாய் கொழுப்பு ஓவராமா, உனக்கு எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த கொழுப்பு கரைக்கிறதுக்காக தான் இப்போ தையல் போட்டிருக்காங்கன்ட்டாங்க. இது எனக்கு தெரிஞ்சு முத்து வாயை உடச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது வெளியே சொல்லாமல் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு வாயாவது அடங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அங்கே பார்த்தா சீதாவை எழுப்பலான்னு போகிறாங்க. சீதா எந்திரிக்கவே இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு தூக்க மாத்திரை சாப்பிட்ருக்கோன்னு எல்லாரும் நினச்சிருப்பாங்க. ஆனால் அதுதான் இல்லை, இது நல்ல பொண்ணு. கடைசியில் பார்த்தா ஃபீவர் ஹை ஆகி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணால் அவங்க திட்டாங்க. இந்த வயசுக்கு எவ்வளோமா டென்ஷன் கொடுப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கழுவி அந்த டைம் பார்த்து முத்து மீனா வர இங்கே எதுக்குடா நீ இருக்குன்னு போலீஸ்கார அங்கிளை பார்த்து திட்டுறாங்க. கடைசியில் பார்த்தா என் வருங்கால பொண்டாட்டி இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன்னு சொல்ல, ஏமா இது எங்கள் வீட்டு பொண்ணு, எங்கள் வீட்டு பிரச்சனை, நீ வெளியே போடான்னு சொல்ல பேச்சு வாக்கில் பேச்சு இருக்கணும், அதை விட்டு கை வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பேச்சு முத்தி போச்சு. அதனால் கடைசியில் பார்த்தா கை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிடிச்சி இவன் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முத்தி கிளம்பி போயிட்டாரு. ஆளுக்கு இப்படி கோப்பட்டா நான் என்ன தாண்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சீதாவை ஆக மொத்தத்தில் பார்க்க வரல, இவனுங்க ஈகோவிலேயே நம்ம வாழ்க்கை அழைச்சிருவாங்க போல. ஆமாங்க, ரொம்ப ஈகோ அதிகமாக இருந்தால் அடுத்தது அந்த இடத்துல கஷ்டப்படுறது கண்டிப்பாக ஒரு பொண்ணாக தான் இருக்கணும். அதை ஏன்டா இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,